ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 5 தொடக்கம். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்குமன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாவீரன் அலெக்சாண்டர் மக்ரான் என்ற ஒரு பாலைவனத்தை கடந்து வேறொரு நாட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. தன்னுடைய படை வீரர்களோடு செல்லுகின்றார். பாலைவனம், பயங்கரமான வெயில். நமக்கு இப்போ 34 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையிலே நாம் இருக்கிறோம். ஆனால் சென்னை, வேலூர், சேலம், திருச்சி அந்த இடங்களிலெல்லாம் 41, 42 டிகிரி சென்டிகிரேடில் வெளிவெயில் வெப்பத்திலே இருக்கிறார்கள். இன்னும் வடநாடுகளிலே போனால் 50, 52, 60 டிகிரி, அம்மா தாங்கவே முடியாது. ஆனால் இது பாலைவனத்தில் 100 டிகிரி சென்டிகிரேடுன்னு அப்போ பாருங்கள், இப்படி அப்படி எரிக்கும். ஃபாரன்ஹீட் வேறு, ஃபாரன்ஹீட் தான் 100க்கு மேலே போயிட்டுருக்குது. ஆனால் சென்டிகிரேடு 100க்கு மேலே பாலைவனம் போகுது. மண் அப்படி நடக்க முடியாது, தீயா அப்படி எரியுது பாருங்க. பயங்கரமான வெப்பம், தீ. அந்த நேரத்தில் தாகம் தாகம் எல்லாருக்குமே தாகம் எடுத்துச்சு. மாவீரர் அலெக்சாண்டர் அரசருக்கு தாகம் என்பதை உணர்ந்த படை வீரர்கள் உடனே போய் தண்ணீர் கொண்டு வருவதற்கு ஓடுறாங்க. ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. கிடைக்காது. பாலைவனத்தில் தண்ணீர் கிடைக்க ரொம்ப கஷ்டம் இல்லை. இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு ஒரு இடத்துல இருந்து தொப்பி, அந்த தலை கவசத்தை எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஓடி அலெக்சாண்டருக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அலெக்சாண்டர் அதை குடிப்பதற்கு முன்னால் கேட்குறாரு, மற்ற படை வீரர்களுக்கு எல்லாம் தண்ணீர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயா, அதுக்கு சாத்தியமில்லை, கிடைக்காது. இது இருந்ததே கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு, உங்களுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நீங்கள் குடிச்சிருங்க. அலெக்சாண்டர் அந்த தண்ணீரை குடிக்காமல் அப்படியே கீழே ஊற்றி விட்டார், கவிழ்த்து போட்டார். என் படை வீரர்கள் தாகத்தில் இருக்க நான் மட்டும் குடிப்பது நியாயமா? அப்போ அந்த தண்ணி கொண்டு வந்த படை வீரர்கள், ஆக இப்படி ஒரு தங்கமான தலைவனை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று வாழ்க வாழ்க என்று அவரை வாழ்த்தினார்கள். ஆம், அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசித்தோம். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்குமின்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். அப்ப எல்லா ஆடுகளும் வாழ்வை பெற வேண்டும். மந்தை ஆடுகளாகிய நாம் வாழ்வு பெற வேண்டும், நாம் மீட்பு பெற வேண்டும், நாம் நிலை வாழ்வை பற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டவர் வந்தார், இந்த உயிர்த்த ஆண்டவர் வந்தார். அவர் நமக்காக உயிரை கொடுத்தார், உயிர்த்தார், இன்றும் நம்மோடு இருக்கிறார். இதோ உலகம் முடியும் வரை நான் என்னாலும் எல்லா நேரத்திலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். நல்ல
ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். நல்ல ஆயன் இந்த ஆண்டவர் இயேசு ஒருவர்தான், ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர். அன்புக்குரியவர்களே, இன்று பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு வழிபாட்டில் இருக்கிறோம். இந்த 4ஆம் ஞாயிறு நல்லாயன் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. அத்தோடு இது இறை அழைத்தல் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது. திருத்தந்தை 6ஆம் பவுல் 1964ஆம் ஆண்டு இந்த ஞாயிறை இறை அழைத்தல் ஞாயிறாக நல்லாயன் ஞாயிறோடு இணைத்து கொண்டாட வேண்டும் என்று அவர் அறிமுகம் செய்கின்றார். உண்மையிலே இன்று இறை அழைத்தல் தேவைதான். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 2வது வசனம், அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். அறுவடை இன்று நிறைய தேவைப்படுகிறது. நல்ல ஆயர்கள் இன்று நிறைய தேவைப்படுகிறார்கள். ஆடுகளை மேய்ப்பதற்கு நல்ல மேய்ப்பன் தேவைப்படுகிறான். எனவே இறை அழைத்தல் பெருக வேண்டும் என்பதை நினைவுகூரும் விதமாக இது அமைக்கப்படுகிறது. கிபி 3ஆம் நூற்றாண்டிலே ரோமையிலே வேத கலாபனை நடந்து கொண்டிருந்தது. கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள், கிறிஸ்துவை புதிதாக பின்பற்றியவர்களை அவர்கள் சித்திரவதை செய்தார்கள், கொடுமைப்படுத்தினார்கள், சிறையில் அடைத்தார்கள், கொலை செய்தார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களை, கொலை செய்யப்பட்டவர்களை, மறை சாட்சிகளாக, வேத சாட்சிகளாக ரத்தம் செய்து மறை செய்தவர்களை அங்குள்ள கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? நிலத்துக்கு அடியிலே, ஏன்னா அவங்க அப்படி போட்டு போயிடுவாங்க, கொலை செஞ்சிச்சு, இவங்க தான் எடுத்து அடக்கம் செய்யணும். அப்போது மற்ற இடத்துல போட்டாலும் அதை தோண்டி நாசம் பண்ணிடுவாங்க. அதனால் நிலத்துக்கு அடியில் தோண்டி ஒரு கல்லறைகளை அமைத்தார்கள். அதான் கேட்டகோம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அங்கே அடக்கம் செஞ்சாங்க, அவங்களுக்காக ஜெபம் செய்தார்கள். அதே போல் இன்னும் சில சித்திரவதை, அந்த கொடுமைகள் தாங்காமல் சிலர் ஓடி ஒளியக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த நிலத்தடி கல்லறைகள், குகைகள் இருந்து, அங்கே நிறைய குகைகள் இருக்கும். அதுக்கு போகிறதுக்கு சுரங்கப்பாதை இருக்கும். வேறு வழியிலிருந்து நாம் சுரங்கப்பாதை வழி அங்கிட்டு போயிடலாம். அப்போ தப்பிச்சு ஓடுவதற்கு அது இதாக இருந்தது. ஆக இந்த நிலத்தடி கல்லறைகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு அருமையான உருவம் பதிக்கப்பட்டிருந்தது. என்ன உருவமாக இருக்கும்? நல்ல ஆயன் உருவம். எவ்வளவு அர்த்தம் நிறைந்த ஒரு உருவத்தை பொறித்திருக்கிறார்கள். ஏன்னா அங்கே கஷ்டப்பட்டு துயரத்துக்கு உயிருக்காக போராடி வரும் பொழுது ஆண்டவர் ஆட்டுக்குட்டி போல அவர் நம்மளை கையில் வச்சுக்கிறார். அவர் நம்மளை பாதுகாப்பார், அவர் நமக்கு ஆறுதலாக இருப்பார், அவர் நமக்கு நம்பிக்கை ஊட்டுவார். அதே போல இந்த மறை சாட்சிகளாக மரித்தவர்களுக்கு பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்பிக்கை ஊட்டுவார். நீ ஆண்டவரை போல மரித்தாய், உனக்கும் ஒரு உயிர்ப்பு உண்டு என்ற நம்பிக்கையை அவங்க கொடுக்கிறார். அதே போல துன்பங்கள், துயரங்களை நீங்கள் ஆண்டவருக்காக தாங்கிக் கொள்ளுங்கள். அதை தான் நாம் இன்னைக்கு 2ஆம் வாசகத்தில் வாசித்தோம். பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் 20, 21 நாம் தெளிவாக நாம் வாசித்தோம். பாருங்கள், வாசிங்க. அதை குற்றம் செய்வதற்காக நீங்கள் அடிக்கப்படும் போது பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு? மாறாக நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன் மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். பார்த்தீங்களா? அப்போ இந்த நேரத்தில் கிறிஸ்துவே உங்களுக்காக பாடுபட்டிருக்கிறார். எனவே நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு மற்ற கிறிஸ்தவர்களுக்கு, மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாகவும் ஆறுதல் சொல்லும் விதமாகவும் அங்கே இருந்து ஜெபிக்கின்றவர்களுக்கு இந்த நல்ல ஆயன் உருவமானது கற்சிற்பமாக அந்த கல்லிலே, அந்த பாறையிலே, அந்த குகைகளிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது அவர்களுக்கு உண்மையிலே ஒரு ஆறுதலை தந்தது. ஆட்டுக்குட்டி ஆண்டவர் கையில் இருக்கிறோம், அப்போ எனக்கு பயமே இல்லை, என் நாயன் ஆண்டவர், எனக்கு என்ன குறைவு? திருப்பாடல் 23 நாம் வாசித்தோம். எனவே அவர்களுக்கு இந்த ஒரு படம் நம்பிக்கை கொடுக்கிறது. நாம் வீடுகளில் நிறைய படம் வச்சுருக்கோம், மாதா படம், புனிதர் படம், இயேசுநாதர் படம் வச்சுருக்கிறோம். ஆனால் இந்த நல்லாயன் படம் இருக்குதா? நல்லாயன் படம் கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கிறோம். ஆனால் உண்மையிலே நல்லாயன் படத்தை பாருங்கள். காயப்பட்ட ஆடு, காயப்பட்ட உள்ளம் நம்மளை அவர் தோள் மேலே தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. இதை விட வேற என்ன வேணும்? ஒரு தாய் போல, ஒரு தந்தை போல நம்மளை தோளில் தூக்கி போட்டு அரவணைக்கிறார். அப்போ நம்மளும் கஷ்டம், துன்பம், துயரம், நோய் நொடிகள் வரும் பொழுது அந்த நல்லாயனை நோக்கும் பொழுது அவர் நம்மை தாங்கி கொள்கிறார். அவர் நம்மளை வளர்க்குறார், அவர் உணவு ஊட்டுறார். நம்ம சோகமில்லாமல் இருக்கும் பொழுது அவர் நம்மளை பார்க்குறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆயன்
எனவே அது நினைவூட்டுகிறது. ஒரு பாரம்பரியமாக சொல்லப்பட்ட ஒரு கதை, கற்பனை கதை. நமது பழைய ஏற்பாட்டு தலைவர் மோசே, அவர் எகிப்தில் போகிறார்ல, அங்கே அவருடைய மாமனார் இத்ரோவினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. அப்போ இவர் தேடி போகிறாராம். மோசே தேடி போய் அலைஞ்சு பார்த்தா ஒரு ஆழமான பாறை இடுக்குக்குள்ளே நிற்குது. அப்போ இவர் இறங்கி உள்ளே போகிறாரு. அங்கே கொஞ்சம் தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அந்த நீர் சுனையிலிருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. அதை குடிச்சிக்கிட்டு இருக்கு அந்த ஆடு. அதுக்கு தாகம். ஓ, உனக்கு இதுதான் தேவையா? தண்ணி தான் தேவை, வா, நான் கூட்டு போகிறேன், நல்ல மேய்ச்சல் நிலத்திற்கு கூட்டு போகிறேன், நல்ல நீர்நிலைகளுக்கு அழைத்து செல்கிறேன் என்று தன் தோள் மேலே தூக்கி போட்டு நடந்து போயிட்டே இருக்கிறாரு மோசே. அப்போ அந்த வழியாக தந்தை இறைவன், யாவே இறைவன் பார்க்குறார். அடே, இவன் ஆடு மேய்க்கிறான், அந்த ஒன்றுக்கு தாகமாக இருக்குங்கிறதுக்காக இவ்வளோ தோல் மேலே தூக்கி போட்டு போகிறானே. அங்கே எகிப்தில் என் மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய தேவைகளை இவன் தான் நிறைவு செய்வான், அவங்கள இவன் தான் மேய்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு அந்த அழைத்தல், மோசேயினுடைய அழைத்தல் அங்கு நடைபெறுகிறது. நீ போய் என் மக்களை, என் ஆடுகளை மேய் எகிப்தில் அப்படின்னு சொல்லி அனுப்புவதாக சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த மேய்ப்பர்கள், ஆயர்கள், தலைவர்கள், இறைவாக்கினர்கள், முதுபெரும் தந்தையர்கள், அரசர்கள், இவங்க எல்லாமே கடவுளுக்கு இணையாக பார்க்கப்பட்டார்கள், கடவுளுடைய பிரதிநிதிகளாக பார்க்கப்பட்டார்கள், ஆயர்களாக, மேய்ப்பர்களாக பார்க்கப்பட்டாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு கால சூழலில் இவங்களுடைய நிலை ஒரு உயர்ந்த ஒரு நிலை, கடவுளுக்கு இணையான ஒரு நிலையாக இருந்தது. அவங்களுடைய மதிப்பெலாம் ரொம்ப ஹை. என்ன, ஆயர்கள், ஆடு மேய்க்கிறவங்க. ஏனெனில் இஸ்ராயல் மக்களுடைய தொடக்க காலத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் அவங்களுடைய அடிப்படை தொழிலே ஆடு மேய்க்கக்கூடிய தொழில் தான். எல்லாருமே ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே எல்லாருமே ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. அப்போ அது அப்படியே கடவுளுடைய பிரதிநிதிகளாக, மக்களை மேய்ப்பவர்களாக, மக்களை வழிகாட்டிகளாக ஒரு உயர்தரமாக அவர்கள் பார்க்கப்பட்டார்கள். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். தொடக்க நூல் 49ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆனால் அவனது வில் உறுதியாய் நின்றது, அவருடைய புயங்கள் துடிப்பதுடன் இயங்கின. ஏனெனில் யாக்கோபின் வலியவர் கை கொடுக்கார், இஸ்ரவேலின் பாறையை ஆயராயிருந்தார். ஆயராக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வலிமை வாய்ந்த போர் வீரராக இருந்தார்கள் என்றால் இஸ்ரேலை வழிநடத்தக்கூடிய ஆயர்கள். அப்போ அவங்க தான் அரசர்கள், அவங்க தான் தலைவர்கள், அவங்க தான் ஒரு கடவுளுடைய பிரதிநிதிகளாக இருந்து மக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள். திருப்பாடல் 80:1. இஸ்ரவேலின் ஆயரே செவிசாயும், யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிந்திடும். அப்போ கெருபியின் மீது வீற்றிருப்பவர்களை, ஆயர்களை, அப்போ அவங்களுக்கு அவங்க தான் கடவுளுக்கு இணையாக, அவங்களுடைய அரியணை நாற்காலி கெருபீன்கள் மோட்சத்தில் இருக்கக்கூடியவர்களாக கருதப்பட்டார்கள். எரேமியா 31ஆம் அதிகாரம் 10வது வசனம். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள், தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயர் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் உங்களை காப்பார். அப்போ ஆண்டவருக்கு ஒரு இணையாக ஆயர்கள் நன்மதிப்பு பெற்றிருந்தார்கள், உயர் மதிப்பு பெற்றிருந்தார்கள் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் எப்படி? அதே போல் அப்படி ஆயர்கள், மேய்ப்பர்கள் நல்ல மரியாதையோட உயர் மதிப்புள்ளவர்களாக இருந்தாங்களா? எப்படி எப்படி சொல்லுங்க? இல்லை, அப்படியே தலைகீழாக மாறிட்டாங்க. புறந்தள்ளப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக ஆயர்கள் மாறிவிட்டார்கள், ஆடு மேய்க்கிறவங்க. ஏனெனில் பாருங்கள், லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவங்க ஊருக்கு வெளியே வயல்வெளியில் தான் அவங்க இருக்கணும்.
முழுக்க முழுக்க இரவு நேரம், இரவும் அங்கே காவல் காத்துக்கிட்டு தான் இருக்கணும், ஊருக்குள்ளே வர முடியாது. அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இவங்க விடப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள். அடுத்து முழு நேரம் ஆடுகளோடு இருக்கிறதுனால அந்த துர்நாற்றம், தூசி படிந்திருக்கக்கூடியவர்கள், அழுக்கானவர்கள், இழிவானவர்கள் என்று கருதப்பட்டார்கள். தொழுகை கூடங்களில் நடக்கக்கூடிய வழிபாடுகளுக்கு வர முடியாது, சட்டம் தெரியாது, மோசை சட்டம், இறைவார்த்தை, விவிலியம் எதுவுமே கடவுளை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒதுக்கப்பட்டவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக அவருடைய மதிப்பானது மிகவும் தரக்குறைவாக காணப்பட்டது. அப்போ இதை உயர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த நல்லாயன் ஓமையை எடுத்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நானே ஆயன், நானே அவன், கடவுளே ஆயராக இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய நிலையை உயர்த்துகிறார். பாருங்கள், நல்ல ஆயன், போலி ஆயர், ரெண்டுக்கும் இடையே உள்ள அந்த வேறுபாடுகளை நாம் இப்பொழுது சிந்திப்போம். நல்ல ஆயன் என்ன பண்ணுவான்? வாயில் வழியே நுழைவார், வாயில் வழியே நுழைவார். ஆயர் முன்னால் செல்ல ஆடுகள் பின்தொடரும். நம்ம பகுதியில் அப்படி இல்லைல்ல, ஆடுகள்லாம் முன்னால் போகும், ஆயன் பின்னால் இருந்து இதை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அங்கே அப்படி இல்லை. ஆயன் எங்கே திரும்பினாலும் அங்கே ஆடுகள் திரும்பும், எங்கே போகிறாப்புலையும் அங்கே தான் போகும், அப்படியே பின்பற்றும். அதன் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றும், ஆயனுடைய அடிச்சுவடுகளை. அதே போல் வாயில், ஆடுகளுக்கு வாயில் நானே அப்படின்னு சொல்லியும் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம வாஸ்தவம். அப்போ உள்ளே போன பிறகு எல்லாம் அங்கங்கே அடைஞ்சிருவாங்க. அங்கே சில கற்களால் ஒரு 2 அடி 3 அடி 4 அடி அவ்வளோதான் இருக்கும், அப்படி இருக்கும், அதுக்குள்ளே தான் அடைஞ்சிருக்கும். அப்போ அதுக்கு வாசல் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? உள்ளே அடைச்சிட்டு இந்த ஆயர்கள், இந்த மேய்ப்பர்கள் அவங்கள வாசலாக இருந்து படுத்துக்கொள்வார்கள், அங்கே தான் உறங்குவாங்க. ஆடுகள் அங்கே வெளியே போயிடக்கூடாது, மற்ற விலங்கினங்களும் உள்ளே அதை தாக்கக்கூடாது. அப்போ இவங்க தான் வாயில் ஆயர்கள். அப்போது அதான் நல்ல ஆயர் என்பவர் வாயில் வழியே நுழைபவர், வாயிலாகவும் இருப்பவர். ஆனால் போலி ஆயர்கள் அவங்க வேறு வழியாக ஏறி குதிப்பவர்கள், பின் வழியாக ஏறி குதிப்பவர்கள். அவங்க வாயில் என்னன்னே தெரியாது, அவங்க படுத்து கிடக்க மாட்டாங்க. 2வது, நல்ல ஆயர்கள் ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பார்கள், ஆடுகளை அறிந்திருப்பார்கள், ஆடுகளும் அவைகளை அறிந்திருக்கும். இப்போது நிறைய ஆயர்கள் இருப்பாங்க, மொத்தமாக ஆடுகளை மேய விட்டுட்டு இருப்பாங்க, அங்கங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கோம். மாலை வேளை 6 மணி ஆன உடனே அவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து வெவ்வேறு இடத்துல பிரித்து வைக்கணும். ஆனால் ஒன்றா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, எப்படி பிரிக்கிறது? முதல்ல ஒரு ஆயர் சத்தம் போடுவார், அப்போ அந்த ஆயருடைய குரலை கேட்டு அந்த ஆடுகள்லாம் வந்துடும். 2வது ஆயர் அங்கே வந்துடும், 3வது ஆயர், 4வது ஆயர், கடைசியில் எல்லாம் அவங்கவுங்க அப்போ அந்த குரலை அறிந்திருக்கிறது. அதே போல் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது சில ஆடுகள் தவறி போனாலும் உடனே ஆயர் அந்த பேரை சொல்லி, அந்த ஆட்டு பேரை சொல்லி டக்குன்னு கூப்பிடுவார், அது கரெக்டாக திரும்பி வந்துடும், அந்த அளவுக்கு. ஆனால் போலி ஆயர்களுக்கு குரலும் எழுப்ப மாட்டார், ஏன்னா அவர் அமைதியாக தான் இருக்கணும். அவர் சத்தம் போட்டார்னா திருடன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் விழிப்பாயிருவாங்க. அதனால் அவர் பேசவே மாட்டார், அவர் குரல் எழுப்பவும் மாட்டார், ஆடுகளையும் அவருக்கு தெரியாது. 3வது, உயிரை கொடுப்பது. நல்ல ஆயர்கள் தன் மந்தைக்காக, ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பார்கள், ஆண்டவர் இயேசு. ஆனால் போலி ஆயர்கள் உயிரை கொடுக்க மாட்டார்கள், உயிரை எடுப்பார்கள், அதை கொல்ல தான் வருவாங்க. 5வது, மந்தையை ஒன்று சேர்ப்பது. மந்தையை ஒன்று சேர்ப்பது, சிதறடிக்கப்பட்ட மந்தை அங்கங்கே நிற்கும், அதெல்லாம் ஒன்று சேர்ப்பதான் நல்ல ஆயர்கள். போலி ஆயர்கள் சிதறடிப்பார்கள். நம்ம விவிலியத்தில் பார்க்கும் பொழுது இந்த நல்ல ஆயனுக்குரிய ஓமைகள் பழைய ஏற்பாட்டில் நல்ல அருமையாக சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 11 - 16 வரை நல்ல அருமையான பகுதி. ஒரு தாய் தந்தை ஒரு பிள்ளையை எப்படி வளர்ப்பாங்களோ, எப்படி பாதுகாப்பாங்களோ, அதே போல் அருமையாக சொல்லப்படுகிறது. அதே போல் எரேமியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன், என் இதயத்திற்கு ஏற்ற என்னை போல என் மனப்பாங்குடைய ஆயர்களை, மேய்ப்பர்களை நான் நியமிப்பேன். அப்போது நல்ல ஆயர்கள். அதே போல் போலி ஆயர்களுக்கு
உதாரணமாக எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 1-8 வரை உள்ள பகுதிகளில் நீங்கள் வாஸ்து பார்த்தா தெரியும் அவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, ஆடுகளை எவ்வளோ மோசமாக. நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாஸ்து பார்த்துக்கலாம். ஒன்று வாஸ்துருவோம். எரேமியா 23 1ஆம் அதிகாரம். எரேமியா 23:1. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, ஓர் அன்னைக்கு மகள்கள் இருவர் இருந்தனர். எரேமியா 23:1. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. வாசிங்க. என்ன நின்னுட்டிய? என் மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. வெரி குட். அப்போது அந்த போலி ஆயர்களை பற்றி சொல்லப்படுகிறது. சிதறடிக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு ஐயோ கேடு. தொடர்ந்து வாசிங்க. தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்க போகிறேன். சரி, அப்போது சிதறடித்துட்டாங்க, மந்தை நீங்கள் பேணி பார்க்கல அப்படின்னு சொல்லி போலி ஆயர்களுக்கு எதிராக ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல ஆயர்கள் என் இதயத்திற்கு எதிராக இதயத்தை போல என்னை போல நியமிப்பேன். சரி, நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும், நல்ல மேய்ப்பர்கள். பழைய ஏற்பாட்டு கால சூழலையும் போலி தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க, நல்ல தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்பவும் நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க, போலி தலைவர்கள் இருக்கிறாங்க. நல்ல தலைவர், நாட்டை ஆளுகின்ற நல்ல தலைவர் அப்படிங்கிறதுனாலே நமக்கு கண் முன்னால் தெரிகிறது யாரு? நல்ல ஒரு தலைவராக பெருந்தலைவர் காமராஜர். 9 வருடம் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்தார். 9 வருடம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார். பல ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக அவர் இருந்தார். அவர் கடைசியிலே இறக்கும் பொழுது அவர் பையிலே, சட்டை பையிலே இருந்தது 200 ரூபாய். அவருடைய வங்கி கணக்கிலே இருந்தது 125 ரூபாய். அவருடைய கதர் சட்டை 3 இருந்தது, கதர் வேஷ்டி 3 இருந்தது, கதர் துண்டு 3. இவ்வளவுதான். பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு தலைவன், எவ்வளவு அருமையாக ஒரு அரசை, ஒரு நாட்டை இப்போ நாம இருந்த இந்த நூற்றாண்டில் தான் ஆண்டிருக்கிறார். பாருங்க, தனக்கென்று எதையும் சேர்த்து வைக்காமல் மக்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டார். தான் வீட்டுக்கு கூட எந்த வசதியுமே இருக்கக்கூடாது, மக்களுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு தலைவர். இன்னைக்கு அவரை போல இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் உருவாக வேண்டும். நம்மை நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள், மேய்ப்பர்கள் இருக்க வேண்டும். நாம் பாதுகாப்பாக வாழ வேண்டும். பெண்கள் பாதுகாப்பாக வெளியே செல்ல வேண்டும். கொலை கொள்ளை இவைகளெல்லாம் நீங்க வேண்டும். தீவிரவாதமெல்லாம் ஒழியணும். நாம் பாதுகாப்போடு அமைதியோடு வாழணும். அப்படிங்கிறதுக்கு நல்ல தலைவர் யார்? யாரை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? யாரை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள்? நீங்கள் தான், உங்கள் கையில் தான் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர், இயேசுவை போல நல்ல ஆயராக இருக்கக்கூடிய தலைவர் தான் நமது நாட்டுக்கு தேவை. ஏனெனில் இன்று சீரழிந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகமும் சரி, நாடும் சரி, எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. தொலைத்தொடர்பு சாதனங்களுடைய வளர்ச்சி, மற்ற எல்லா காரியங்களும் நம்மை சீரழித்து கொண்டு இந்த வேளையிலே நல்ல தலைவர்கள், நல்ல மேய்ப்பர்கள் நமக்கு, நாட்டுக்கும் திருச்சபைக்கும் தேவைப்படுகிறார்கள். அதற்காகத்தான் இந்த நாளிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சரி, IAS தேர்வில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள விலங்கினங்களின் பெயர்களை பட்டியலிடுக. அப்போ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஓர் அறிவு உள்ள ஜீவி, உயிர் ஜீவி, அதுக்கு உடலால் மட்டும் உணரக்கூடியது என்னது? எடுத்துக்காட்டு, தாவரம், செடி, கொடிகள். வெரி குட். 2 அறிவு உடைய ஜீவி, உயிர் ஜீவி யாரு? உடல் இருக்கும், நாக்கு இருக்கும். சொல்லுங்க. கடல் வாழ் உயிரினங்கள், எல்லா வகையான மீன்கள், நத்தை, சங்கு. 3 அறிவு கொண்ட உயிரி, உடல், நாக்கு, மூக்கு, இந்த 3 உணர்வுகளுமே இருக்கும். ஊர்வன, எறும்பு, கரையான் எல்லாம். 4 அறிவு கொண்ட ஜீவி, உடல், நாக்கு, மூக்கு, கண், இந்த 4 4ஆல் உணரக்கூடிய உயிரி.
பூச்சி, நண்டு, தும்பி, வண்டு, இவைகள் 5 அறிவு கொண்ட உயிரிகள். அதுக்கு என்னெல்லாம் இருக்கும்? உடலால் உணர முடியும், நாக்கு, மூக்கு, கண்ணால் பார்க்க முடியும், காதால் கேட்க முடியும். விலங்கினங்கள், பறவைகள். 6 அறிவு கொண்ட உயிரினம் மனிதன். ஏன் இது எல்லாம் சேர்த்து அவனுக்கு கூட ஒன்று என்ன? மூளை. இந்த ஒன்று இருக்கு பாருங்க, இதுதான் எல்லாத்துக்கும் வேண. இதை வைக்காமே இருந்திருக்கலாம் கடவுள். என்ன இது வச்சதுனால தான் இன்னைக்கு நாம் கெட்டு சீரழிஞ்சு போகிறதுக்கு, சின்ன பிள்ளைகள் கூட கெட்டு சீரழிஞ்சு போகிறதுக்கு அலைபேசியில் மூளையால் வந்த வேண இன்னைக்கு நாட்டையே சீரழிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லா தலைமுறையும் இந்த மூளை இருக்குதே, மூளை இதனால தான். அப்போ இந்த 5 அறிவு கொண்ட உயிர் ஜீவிகளுக்கு இருக்கக்கூடிய மனித பண்புகள் கூட நமக்கு இல்லை. நாய் நன்றி உள்ளது, விசுவாசம் உள்ளது. பூனை அன்பானது, அடக்கமானது. ஆட்டுக்குட்டியை பாருங்கள், நல்ல சாதுவானது, எந்த தீங்கு வரவிளைக்காதது. மாடை பாருங்கள், அது தாவரங்களை பாருங்கள், செடி கொடிகள், பறவைகளை பாருங்கள். இவைகளெல்லாம் நமக்கு நன்மைகளை நிறைய மனுஷனுக்கு கொடுக்குது. ஆனால் எந்த தீமையும் செய்யலை. மனித பண்புகள் அதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் மனுஷர்களாக 6 அறிவு படைச்ச நமக்கு என்ன இருக்குது? மண்டையில் களிமண் தான் இருக்குது. சரி, எனவே இந்த நல்ல ஆயன் ஞாயிறில் நல்ல ஆயனாகிய ஆண்டவர் இயேசுனுடைய பண்புகளை நாம் நமதாக்கி கொள்வோம். அதற்கு தேவையான வரம் வேண்டி இந்த வழிபாட்டில் பங்கெடுப்போம். ஆமேன்.